அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய வாழ்வில் 23/9/2024 முதல் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறு ஜென்மம் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த புதன் பகவானுடைய உச்ச பயிற்சி கால் பலன்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், கேது என 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதேபோல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்குங்க. ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க. இந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க. புதனுடைய கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் ஆகுங்க. செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறாரு. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டுக்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானம், விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறாருங்க. இப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாங்க. நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க. வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 6 லக்னங்களில் பிறந்தவர்களின் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில் இருப்பவர்கள் பேரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்கள் பெறலாம் என்பதும் கூறப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம திங்களூர் புதன் பகவானுக்கு உரிய தலம் திருவெண்காடு. புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்று புதன் பகவானுடைய அதிதெய்வதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தெய்வதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்குதுங்க ஜோதிட சாஸ்திரம். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. அதனால் தான் திருவெண்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது. புதன் பகவானின் வாகனம் குதிரை, பச்சை பயிறு. புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேத்தியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு ஸ்தல புராணம். திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆனி மாதமும் புத நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபாட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பு என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை வழிபடுவதற்கான நேரம் என்ன என்று பார்க்கும்போது புதன்கிழமையில் புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் காலை 9 மணி வரையிலும் ஆகும். இந்த நேரங்களில் வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் தனது ஆட்சி வீடான கன்னிராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் நீண்ட நாட்களாக அவளோடு எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறாருங்க. நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய வருமானத்தில் நல்ல உயர்வை காண இருக்கீங்க. பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெற இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு
வந்த வீண் விரைய செலவுகள் சற்று குறைந்து எதிர்காலத்திற்கென்று பணத்தை சேமித்து வைப்பதற்கான சூழல் உருவாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழலை பயன்படுத்தி அவற்றில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்துமே முடிவடையுங்க. குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நிம்மதியும் வெற்றியும் உங்களுக்கு உண்டாகுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கூட தற்போது உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பு இருக்குங்க. வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. செவ்வாய் பலம் அதிகரிப்பதால தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க. சகோதர ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்குங்க. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என ஆகியவை பலவற்றவை இந்த தருணங்கள்ல உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாளும் போது உங்களுக்கான வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சகோதர ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாக இருப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே அவர்கள் உறுதுணையாக இருந்து உங்களுடைய வெற்றியில் அவர்கள் பங்கு கொள்ள இருக்காங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைத்து உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்த சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. காரணமே இல்லாமல் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட இப்பொழுது குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இருந்தாலும் கூட கும்பராசினியர்கள் இந்த புதன் பகவானுடைய உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எதிலும் பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியங்க. ஈகோ வேண்டாம். அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. 9க்குரிய சுக்கிரன் கேதுவோடு இணைந்து 8ல் இருப்பதால் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. எந்த ஒரு பிரச்சனையிலும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாங்க. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட அந்த பிரச்சனையினுடைய வீரியம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று பேசாமல் பொறுமையாக அந்த பிரச்சனையை பேசி சமாளித்து விடுவது மிகவும் நல்லது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது மட்டுமில்லாமல் தற்போது உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதால் வீடு மனை வாங்கும் பொழுது பத்திரப்பதிவை சரி பார்த்து கையெழுத்திடுவது நல்லதுங்க. ஏன்னா அவற்றில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் முன்பணம் வாங்கி கொண்டு அந்த செயலை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடியுங்க. லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. வாழ்வில் துன்பங்கள் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.